ஓம் சாந்தி. 2 minutes மெடிடேஷன் பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் கான்சென்ட்ரேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஒருமுகத்தன்மை, ஃபோக்கஸ். ஸோ இந்த ராஜயோக மெடிடேஷன் நம்ம கொஞ்சம் நேரம் பண்ணி பழகும் பொழுது இந்த பயிற்சினால நமக்கு மனமும் புத்தியும் ஒரு நிலைப்படும். ஸோ மனம் புத்தி ஒருமுகப்படுத்துவதற்கு நம்ம முதல்ல உடலை ஸ்திரப்படுத்திக்கணும். இந்த உடல் என்பது நான் ஆத்மா, என்னுடைய ஒரு கருவி. நான் வேணும் பொழுது இந்த கருவியை பயன்படுத்துவேன், வேணாத போது அது நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி இருக்கணும். ஒரு சில நிமிடங்கள் இந்த உடல் என்னும் கருவியை, இந்த உடல் என்னும் இயந்திரத்தை நாம் ரிலாக்ஸாக வைத்திருப்போம். உடலுக்கு, கர்மேந்திரியங்களுக்கு சில நிமிடங்கள் ஓய்வு கொடுப்போம். மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்துவோம். நான் ஆத்மா. என்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வு பூர்வமாக விலகி இருந்து, சாட்சி பார்வையாளராக இருந்து பார்க்கின்றேன். என் சக்தியை குறிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எனக்குள்ளே நுழைய நான் அனுமதிப்பதில்லை. எனக்குள்ளே ஏற்கனவே ஏதாவது இருந்தாலும் அவற்றை உடனடியாக நீக்கி விடுகின்றேன். மற்றவர்களது சமஸ்காரங்களை, எதெல்லாம் என்னுடன் மேட்ச் ஆகவில்லையோ அவற்றை நான் சகித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் என் விருப்பப்படியே இருக்க மாட்டார்கள். எனக்கு சரியென்று தோன்றுவதையே செய்ய மாட்டார்கள். எனக்கு சாதகமாகவே அனைத்தும் நடக்காது. நான் எல்லோரையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் அது எப்படி இருக்கின்றதோ அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் நான் அஷ்ட சக்திகளையும் உடைய சக்திசாலி ஆத்மா. நான் ஆத்மா, அஷ்ட சக்திகளை கொண்ட தேவியாவேன். இந்த ஆன்மீக ஞானமும் யோக பயிற்சியும் என்னுடைய மனதையும் புத்தியையும் தெளிவாக வைத்திருக்கின்றது. புலனடக்கும் சக்தி, வேண்டாததை விட்டுவிடும் சக்தி, சகித்துக் கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, இந்த 4 சக்திகளும் எனக்குள் இருந்து எமர்ஜ் ஆகிவிட்டதனால் என்னால் சரி எது, தவறு எது, சத்தியம் எது, பொய் எது, தர்மம் எது, அதர்மம் எது என்பதை தெளிவாக பகுத்தறிய முடிகின்றது. நான் ஆத்மா எல்லா விஷயங்களையும் துல்லியமாக பகுத்தறிந்து எனக்கு முன்னால் இருக்கின்ற பலவிதமான தேர்வுகளை, சாய்ஸஸ்களை அலசி ஆராய்ந்து துல்லியமான முடிவுகளை எடுக்கின்றேன். அதே போல எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து விட்டதோ, எதையெல்லாம் மாற்ற முடியாதோ அவற்றை ஸ்திரமாக இருந்து எதிர்கொள்கிறேன். என்னுடைய
சுயஸ்திதியிலிருந்து மாறுபடாமல் அந்த விஷயங்களை கடந்து வருகிறேன். நான் எடுக்கும் முடிவுகளில் வரக்கூடிய விளைவுகளை நான் ஸ்திரமாக இருந்து ஏற்றுக்கொண்டு கடந்து வருகிறேன். எனக்கு முன்னால் தெரிகின்ற, எனக்கு நடக்கின்ற தவறான விஷயங்களை என்னுடைய ஒரிஜினல் தன்மைகள் கெடாமல் இருந்து எதிர்கொள்கிறேன். தவறான விஷயங்களை ஒரு பொழுதும் ஆதரிக்காமல், அவற்றுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் சக்திசாலி நிலையில் இருந்து எதிர்கொள்கிறேன். எந்த விஷயங்களை சகித்துக் கொள்ள வேண்டும், எந்த விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்ற பகுத்தறியும் சக்தி என்னிடம் நிறைந்துள்ளது. எனக்குள் இருக்கும் விகாரங்களை, பலவீனங்களை தைரியமாக இருந்து எதிர்கொள்கின்றேன். மற்றவர்களுடைய பலவீனங்களை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல. எனக்குள் இருக்கும் பலவீனங்களை நான் தைரியமாக கண்டறிந்து எதிர்கொண்டு அதை முடித்து வைக்கிறேன். அனைத்து விகாரங்களுக்கும் முதன்மையானதான அந்த தேக அகங்காரத்தை காளி ஸ்வரூபம் எடுத்து முழு பலத்துடன் பினிஷ் செய்கிறேன். நான் எதிர்கொள்ளும் சக்தியால் நிறைந்திருக்கிறேன். நான் தேவி ஸ்வரூபமான ஆத்மா. நான் எதிர்கொள்ளும் சக்தி நிறைந்த காளி ஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி.